அனைவருக்கும் வணக்கம். கோல்டு மெடல்ஸ் இந்தி கைட்ஸ் வழங்கும் கற்க கசடர நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தாங்கள் தொடர்ந்து அளித்து வரும் ஆதரவுக்கு எனது உளமார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். सबको नमस्कार. गोल्ड मेडल्स हिंदी गाइड्स प्रस्तुति कर्क कसडर कार्यक्रम पर आप सब लोगों का हार्दिक स्वागत है. आप जो बराबर सहयोग दे रहे हैं उसके लिए मैं आभारी हूँ. आज के कार्यक्रम साहित्य लहरी कविगण कृपा के अंतर्गत कविवर सूर्यकांत त्रिपाठी निराला जी के कुछ काव्य कृतियों के बारे में हम आज विवेचन करने वाले हैं. இன்றைய தலைப்பில் கவிகண கிருபா என்னும் தலைப்பில் மகாகவி சூரியகாந்த் திரிபாட்டி நிராலா அவர்களுடைய காவிய படைப்புகள் சிலவற்றை நாம் இன்றைக்கு ஆராய இருக்கிறோம். தங்களது தொடர்ந்து ஆதரவை நான் வேண்டுகிறேன். இந்த பகுதி பிரவீன் உத்தராத் படிக்கின்ற மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆகவே நீங்கள் இதை அறிந்து கேட்டு தெரிந்து பயன்பெற அன்போடு அழைக்கின்றேன். நாம் ஏற்கனவே அவருடைய படைப்புகளை நம்முடைய பாடப்பகுதியை பார்த்தோம். அதுக்கான சாராம்சத்தை பார்த்தோம். இப்பொழுது இயாசி என்று அழைக்கப்படுகின்ற सर्पसंग व्याख्या पट्टी पार्पो. दिए है मैंने जगत को फूल पल, दिया है अपनी प्रभा से चकित चल, पर अनश्वरता सकल पल्लवित पल, टाट जीवन का वही जो ढह गया है. जवानी में हम सब कुछ करते हैं, सब कुछ देते हैं. कवि का कहना है कि कवि अपने को आम का पेड़ मानते हैं. कवि अपने को आम का पेड़ मानते हैं. கவிஞர் தன்னை ஒரு மாமரமாக கருதி கொண்டு சொல்கிறார். இதான் சிம்பாலிக் ஸ்டைல் சொல்லுவாங்க, பிரதீகாத்மக் ஸ்டைலி என்று சொல்வார்கள். தியே ஹே மைனே ஜகத் கோ பூல் பல், நான் இந்த உலகத்துக்கு நான் இளமையாக இருந்தபோது நிறைய பழங்களையும் பூக்களையும் தந்திருக்கிறேன். கியா ஹை அப்பனி பிரபா சே சகித் பல், ஒவ்வொரு நொடியும் நிறைய பழங்களை கொடுத்து நிறைய கனிகளை கொடுத்து நான் உங்களெல்லாம் திகைக்க வைத்திருக்கிறேன். आपको चकित कर दिया है अपने प्रभा से, अपने देन से. पर उस समय मुझे लगा कि ये अनश्वर है, நஷ்வர் நஹி ஹை. அனஸ்வரை, அதாவது அழியக்கூடிய அல்ல என்று நான் அன்றைக்கு தான் எண்ணினேன். ஆனால் இப்பொழுது என்ன செய்வது? சகல பல்லவித் பல், நான் என்று இலையாகி பிஞ்சு மலராகி பிஞ்சாகி முட்டாகி மலராகி பிஞ்சாகி காயாகி கனியாகி தந்த அந்த காலங்களெல்லாம் அது என்றைக்கும் அழியாதது என்று நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். ஆனால் அது இப்போது என்னவாயிட்டது? என்னுடைய இறுதி காலத்திலே என்னவாயிட்டது? அந்த செழுமையெல்லாம் எழுச்சியெல்லாம் இப்பொழுது அடங்கிவிட்டது. அந்த வாழ்க்கை எப்படிருந்தது? டாட் ஜீவன் கா வகி ஜோ ட கயாஹே. அன்றைக்கு நான் என்னுடைய வாழ்க்கை எப்படிருந்தது? டிப்டாப்பாக ஆடம்பரமாக இருந்தது என்னுடைய வாழ்க்கை. இப்பொழுது சரிந்து விட்டது. வசந்த காலத்திலே இளமையிலே பூத்து குலுகின்ற மலர்கள், இளைவு காலத்திலே முதுமையிலே அத்தனையும் உதிர்ந்து மொட்டை மரமாக இருப்பது போல என்னுடைய வாழ்க்கை இப்பொழுது இறுதி நாள் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அப்போது என்னுடைய வாழ்க்கை என்னவாக இருக்குது? அன்றைக்கு இருந்த அந்த ஆடம்பரம், அந்த பகட்டு, அந்த செழிச்சி, அந்த செழுமை இப்பொழுது இல்லை. என்ன விட்டது? டஹகையாகை, சரிந்து விட்டது, விழுந்து விட்டது, तलंद विटது. सदर प्रस्तुत अवतरण पद्यांश श्री सूर्यकांत त्रिपाठी निराला कृत स्नेह निर्जर कविता से अवतरित है. प्रस्तुत कविता में कवि का संदेश है कि जीवन यौवन जवानी में
व्यक्ति अपनी ओर से सभी को देता है, परंतु बुढ़ापे में वो निस्सहाय निराधार रह जाता है. निस्सहाय निराधार रहता है. இளமையிலே அவன் எல்லோருக்கும் எல்லாமும் கொடுக்குறான், எல்லாருக்கும் எல்லாமும் கொடுக்குறான். ஆனால் முதுமையில் வந்து செய்கிறான், ஆதரவற்றவனாக, உதவி செய்வோர் யாரும் இல்லாதவனாக அவன் மாறிவிடுகிறான். அந்த கருத்தை இங்கே சொல்கிறார் கவிஞர். ஒரு மாமரத்தை சிம்பாலிக்காக சொல்கிறார். प्रस्तुत कविका में सही शब्दार्थ अनश्वर स्थायी நிலையானது, பிரபா பிரதிபா என்னுடைய திறமை தகுதி திறமை, குஷலதா டாட் வைபவ் அதான் டிப்டாப்பான ஆனந்தமயமான வாழ்க்கை, வைபவ் வாழ்வு, இளமையிலே வாழ்வு தானே. क्या किया कवि कहते हैं, कवि ने जीवन को आम का पेड़ माना है. தன்னை வந்து தன்னுடைய வாழ்க்கையை அவர் ஒரு மாமரமாக கருதியிருக்கிறார். मैंने आज तक सबको फूल फल दिए हैं. அந்த மாமரம் சொல்லுதாமா, நான் எல்லோருக்கும் எனக்கு இளமையிலே எல்லோருக்கும் பூக்களையும் பழங்களையும் தந்திருக்கிறேன். मैंने जवानी में अपनी प्रतिभा से संसार का उपकार किया. நான் இளமையிலே என்னுடைய திறமையினால் என் அருளால் உலகத்துக்கெல்லாம் நன்மை செய்தேன், எல்லாருக்கும் நான் கொடுத்தேன். मैंने अपनी जवानी और वैभव को स्थायी समझा. நான் என்னுடைய இந்த இளமையையும் இந்த இளமையான வாழ்வையும் பெர்மனன்ட் என்று நினைத்தேன், நிலையான நினைத்தேன். ஆனால் அது நிலையற்றது என்று எனக்கு அப்பெல்லாம் தெரியாது. பரந்து கவிஞர் சொல்வார், மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. ஏன்னா வந்து பிள்ளைக்கான परंतु आज அந்த வாழ்வு வந்து நான் நினைத்தேன் நிலையாக நினைத்தேன், ஆனால் அல்ல என்று இப்பொழுது புரிந்து கொண்டேன். परंतु आज बुढ़ापे में सारा वैभव मिट गया है. ஆனால் இந்த முதுமையிலே என் வாழ்வு அனைத்தும் போய்விட்டது, அழிந்து விட்டது, தீர்ந்து விட்டது. मुझे इसका ज्ञान बिल्कुल नहीं था. எனக்கு இதை பற்றிய ஞானமே இல்லை, நான் அதை பற்றி சிந்திக்க எனக்கு நேரம் இல்லை. ஏனென்றால் அப்போது ஞாபகம் வராது, வாழ்விலே இளமையிலே ஒன்றுமே தெரியாது. शेष जीवन की अनित्यता का यथार्थ चित्रण हुआ है. வாழ்வினே நிலையாமை பற்றிய, வாழ்வுடைய நிலையாமை பற்றிய அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. வைரமுத்து சொல்வார், கவி வைரமுத்து, கனவு காணும் வாழ்க்கையாகும் கலைந்து போகும் கோலங்கள். கனவு காணும் வாழ்க்கையாகும் கலைந்து போகும் கோலங்கள். கோலங்கள் துடுப்பு கூட பாரம் என்று தரையை தேடும் ஓடங்கள். முதுமையில் வந்து துடுப்பே பாரமாக இருக்காங்க. இப்போ நமக்கு நம்ம காலை வைத்து கொண்டு எல்லாம் செஞ்சோம், ஓடணும், ஆடணும், ஏறணும், குதிச்செல்லாம் பண்ணோம். இன்றைக்கு காலே வந்து நடக்க மறுக்கிறது, கால் தான் உடம்பை தாங்குகிறது. ஆனால் காலையில் நாம் நடக்க வரும்போது உடம்பு எப்படி இதாகும், இயங்கும். ஆகவே அன்றைக்கு நான் நினைச்சோம் இது வாழ்வு நிலையானது, வாழ்வு நிலைக்கும் என்று நினைத்தோம். ஆனால் இப்பனாச்சு அது போயிட்டது. छंद मुक्तक अलंकार अनुप्रास प्रतीक न प्रतीक मानवीकरण. மனிதனாக அதாவது இயற்கையை வந்து மாமரத்தை வந்து மனிதனாக பார்க்கிறார், மானவிகரண அலங்காரம். பாவசாமியம் கருத்து ஒற்றுமை. விஷ்ணு மேஹே பூல் தூ சப்கா ஹிருதய காத்தா ரஹா. இந்த வரிகள் வந்து சாயாவாதுக்கு பொருத்தமாக இருக்கும், கொத்தி வச்சுக்கோங்கள், உங்களுக்கு பயன்படும். சாயாவாத் என்ற ஒரு தலைப்பு வரும், அதான் தனியாக எடுக்கப் போகின்றேன், உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். விஷ்ணு மேஹே பூல் தூ சப்கே ஹிருதய பாத்தா ரஹா. மாதவி வர்மா அவர்கள் ஒரு வாடிய மலரை பார்த்து, ஒரு பூ காலையில் வந்து நன்றாக மலர்ந்து மகிழ்விக்கிறது, மனம் வீசுகிறது காலையிலே, அது என்ன ஆகிறது,
மாலையிலே அது என்ன ஆகிறது? கருகி பிடிக்கிறது. அந்த கருகிய மலரை பார்த்து பாடுகிறார். வாடிய மலரை பார்த்து கவிஞர் பாடுகிறார். பூவே விஸ்வமிகே பூல் சப்கே ஹிருதய பாத்தாரா, அனைவரும் இதயங்களையும் கவர்ந்து கொண்டிருந்தாய். ஒன்று எல்லோருக்கும் பிடிக்கும். எல்லாரும் பறித்து வந்து தள்ளி வச்சுக்குவாங்க, கருத மாலையாக போட்டுக்குவாங்க, சாமிக்கு படைப்பாங்க. ஆனால் இன்றைக்கு தான் கர் சர்வஸ்வபி து ஆய் ஹர்ஷாதாரா. சரி, பூவில் இருப்பது என்ன இருக்கிறது? என்ன இருக்கிறது? அழகு இருக்கிறது. அப்புறம் என்ன இருக்கிறது? வாசனை இருக்கிறது. அப்புறம் என்ன இருக்கிறது? தேன் இருக்கிறது. இந்த மூன்றும் இருக்கிறது. அழகு, வாசனை, தேன். இந்த மூன்றும் ஒரே நாளிலே நீ தந்து விடுகிறாய். இந்த மூன்றை என்ன பண்ணல? ஒரே நாளில் தந்து விடுகிறாய். கவியர் சொல்வார், அந்த மலர்களின் வாசமெல்லாம் ஒரு மாலைக்குள் வாடிவிடும். அந்த மலர்களின் வாசமெல்லாம் ஒரு மாலைக்குள் வாடினா ஈவினிங்குள்ளார அவ்வளோதான். ஒரு நாள் காலையில் அது எல்லாமே இருக்கிட்ட, மாலையில் அதுக்கு எதுவுமே இருக்காது. எல்லாவற்றையும் அது தானம் செய்திருக்கிறது. என்ன பண்ணுறது? தானம் செய்திருக்கிறது. காலையிலே வைத்த அழகாக வைத்த ஆசையாக வாங்கி வச்ச அந்த பெண் மாலை என்ன பண்ணுவா? தூக்கி குப்பையில் போடுவா. அப்போ வாழ்க்கை எவ்வளவு நிலையற்றது. சரி, ஆனால் அதை கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாய்? அனைவரையும் நீ மகிழ்வித்து கொடுத்தாய். உன்னுடைய உயிருக்கு வரைக்கும் எல்லாரையும் மகிழ்வித்தாய். ஜப்னா தேரி தஷா பர் துக்குவா சம்சார்க்கோ, உன் நிலைமையை பார்த்து இந்த உலகம் யாரும் வருவதில்லை. உன்னை யார் காசு கொடுத்து வாங்கி தள்ள வச்சாலோ அவளே தூக்கி போட்டுறான். அது உன் நிலைமையை பார்த்து யாருக்குமே வருத்தம் வராத போது எங்களை மாதிரி மனசலை பார்த்து யார் வந்து போகிறார்கள்? ஜப்னா தேரி தஷா பர் துக்குவா சம்சார்க்கோ கோன் ரோயேகா சுமன். பூவே யார் அழப்போகிறார்கள்? ஹம்சே மனுஷு நிஸ்ஸார்க்கோ, நாங்கள் எதற்கும் உதவாத மனிதர்கள். சார் நிஸ்ஸார், ஒரு ஆட்டுடைய இறைச்சி கூட பயன்படுகிறது, ஒரு மாட்டு இறைச்சி கூட பயன்படுகிறது. நான் மனிதனுக்காக பயன்படுறானா? கடைசினா அப்புறம் மண்ணோடு மண்ணாகி போகின்றான். ஆகவே பூவே எல்லாவற்றையும் தானமாக செய்து உனக்கே இந்த நிலைமை போது நாமெல்லாம் இந்த நிலைமை என்று அங்கே வாடுகிறார், வதங்குகிறார் கவிஞர் மகாதேவி வர்மா. அதுபோல் வாழ்க்கை என்பது அதான் சொன்னார், ஒரே வாசிட்டார், மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. அது இன்னும் சொல்லுவார், தந்தை தவறு செய்தார் தாயும் இடம் கொடுத்தாள், தந்தை தவறு செய்தார் தாயும் இடம் கொடுத்தாள், வந்து பிறந்து விட்டோம் வெறும் பந்தம் வளர்த்து விட்டோம், வந்து பிறந்து விட்டோம் வெறும் பந்தம் வளர்த்து விட்டோம். மனது துடிக்கிறது, இப்படி பாட்டே போகிறோம். மயக்கம் வருகிறது. அழுது லாபம் என்ன? அவன் ஆட்சி நடக்கிறது, யாருடைய ஆட்சி? இறைவனுடைய ஆட்சி நடக்கின்றது. உண்மையே பண்ண முடியாதரா? மனது நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் அமல் என்று. அதுபோல் இங்கே மகாதேவி வர்மா எல்லாற்றையும் தியாகம் செய்த பூக்கே இந்த கதி என்றால், ஒன்றுக்கு உதவாத மனிதர்களான எங்களுக்கு என்ன கதி என்கிறார். சரி, அடுத்ததாக கவிதா சொல்கிறார் வாழ்க்கையின் நிலையான பற்றி. பானி கேரா புத்புதா அஸ் மானுச காத், பானி கேரா புத்புதா அஸ் மானுச காத். இந்த மனித உடம்பானது, காத்னா உடம்பு, என்னவென்றால் பானி கா புத்புதா, கேரா மீன்ஸ் கா, அதாவது நீர்க்குமிழி போல. பானி கா புத்புதா என்றால் நீர்க்குமிழி. பார்த்துருக்கீங்களா? மழை உறவு பார்த்துருப்பீங்க, அப்படியே போகும். என்னாகும்? ஒரு செகண்டில் அப்படியே படிஞ்சு போயிடும். அது மாதிரி தான் மனித வாழ்க்கை. தேகத் ஹி சிப் ஜாயகா ஜோ தாரா பிரபாத். இப்போ இரவு புறம் ஸ்டார்ஸ் வானத்திட்டப்படுது, அது ஒளியை தருகிறது. காலையிலே பிரபாத், இதே காலை டான் என்ன ஆகுது? ஸ்டார் என்ன ஆகுது? மறைஞ்சு போயிடும். தேகத் ஹி சிப் ஜாயகா ஜோ, எவ்வாறு பிரபாத் அதிகாலையை பார்த்த உடனேயே அது எல்லா ஸ்டார்ஸும் என்ன ஆகிடுது?
மறைந்து விடுகிறது. அதுபோல் நம்முடைய வாழ்க்கை அப்படி தான் மறைஞ்சு போடும். ஒன்று நீர்க்குமுடியைப் போல அல்லது வானத்தைப் போல, அதாவது வானத்தில் உள்ள இந்த தாரகையைப் போல, ஸ்டார்ஸ் போல. தும் ஸ்வேச்சாச்சாரி கந்த குசும கோமல் பராக். இது ரகசியவாதி. இந்த கருத்து ரகசியவாதி. அது ரெண்டுமே இது வாணிகரா புதா தத்துவ கருத்து, பிலாசபி. அந்த ரிஷமியை போல் சாயாவாத். இது ரகசியவாத். தும் ஸ்வேச்சாச்சாரி கந்த குசும் கோமல் பராக். இங்கே கவிஞர் இறைவனை பார்த்து பாடுறார். யாரை பார்த்து? பரமாத்மா பார்த்து பாடுறாரு. பரமாத்மா தும் ஸ்வேச்சாச்சாரினா நீ சுதந்திரமாக தெரிகிறவன், உனக்கு எந்த பந்தமும் கிடையாதுயா, நீ ஜாலியாக போகிறோம் வரலாம், யாரும் கேட்குறோன்னு. ஸ்வேச்சாச்சாரி கந்த குசும் கோமல் பராக். மலர்களும் பூக்கள், மலர்கள் நிறைந்த பராகன மகரந்து நிரம்பிய மென்மையான பூவை போன்றவன் நீ. கந்த குசும் மனமிகுந்த பூ, அது மட்டுமல்ல கோமல் பராக் மென்மையான சாஃப்டான மகரந்தம். அங்கே இங்கிலீஷில் சொல்லுவாங்க மகரந்தத்தை. பாட்டில் இல்லை இந்த மகரந்தம் சொல்லலாம். மகரந்தம் அது என்ன சொல்லுவாங்க இந்த இங்கிலீஷில்? எனக்கு ஞாபகம் இல்லை. பூக்கள் தன்னுடைய அம்சம் விருதுப்படுது இல்லையா, அதுக்கு ஒரு சின்ன ஒரு லேசாக இருக்கும், பூல் இருக்கும். அந்த வண்டு அதில் உட்காரும்போது அந்த மகரந்தம் ஒட்டிக்கும், அதில் அதனுடைய ரெக்கையில் ஒட்டிக்கும். இன்னொரு பூ உட்காரும்போது அது இங்கே விழுந்துடும். இங்கே விழுந்து இனப்பெருக்கம் பண்ணணும். அது என்ன சொல்கிறது இங்கிலீஷில்? பாட்டன் இல்லை, எனக்கும் அந்த பேர் மறந்து போச்சு. நாங்கள் கேட்டோம். மகரந்தம்னு சொல்லுவாங்க தமிழில். ஏன்னா அதான் இனப்பெருக்கம் செய்திருக்கக்கூடிய அந்த கருவியை தான். எதுன்னா அந்த தூள் லேசாக இருக்கும், தூள் சாஃப்டாக இருக்கும். சரி, நான் யார்? மை முருது கத்தி மலைய சமீர். சமீரான சமீர். நான் மெதுவாக செல்கின்ற, மந்தமாக செய்கின்ற தென்றல் காற்று. சமீர்ன காற்று. நான் குளிர்ந்த தென்றல் காற்று. நீ போவென்றால் நான் தென்றல் காற்று. எனக்கு தென்றல் காற்று இல்லாவிட்டால் பூர்ண மனம் வெளியே வராது. அப்போ நீ இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் நீ இல்லை. இன்னும் கொஞ்சம் சொல்லுவார் அழகாக. வாய் திறந்ததும் வார்த்தை வந்ததா? நல்லா கவனி. வாய் திறந்ததும் வார்த்தை வந்ததா? வார்த்தை வந்ததும் வாய் திறந்ததா? கொடி அசைந்ததும் காற்று வந்ததா? காற்று வந்ததும் கொடி அசைந்ததா? என்ன சொல்ல முடியும்? காற்று வந்ததும் கொடி அசைந்ததா? கொடி அசைந்ததும் காற்று வந்ததா? சொல்ல முடியாது. இரண்டுமே ஒன்றுக்கொன்று இணைந்தது. அதுபோல் இங்கே சொல்றா பாருங்க. நீ மகரந்தம் என்றால், மடக்கின்ற பூ என்றால், நானாரு? நான் தென்றல் காற்று. அப்போ காற்று வந்தால் கொடி அசையும். கொடி அசைந்தால் நம்ம காற்று தெரியும், அவ்வளோதான். தவிர மற்றபடி இதனால் தான் அதான் இது ரெண்டும் ஒன்று தான். அப்போ அதான் ரகசியவாதம். சரி. தும் ஸ்வேச்சாச்சாரி முக்த புருஷ். நீ ஃப்ரீயாக, அதாவது ஃப்ரீ பேர்ட் மாதிரி சுட்டு தெரிகிற சுதந்திரமான ஆண்மகன். மை பிரகிருதி பிரேம் ஜஞ்சீர். நானோ இயற்கையினுடைய அன்பு கட்டுப்பட்ட ஒரு விலங்கால் கட்டுப்பட்டவன். இயற்கையின் விலங்கால் நான் கட்டுப்பட்டவன். இந்த காற்று அப்படி தானே. தும் சிவகோ மைஹூ சக்தி. இவ்வாறு இப்போ அங்கே வெளியே நம்ம எப்படி இருந்துச்சு? காற்று கூலாக இருக்குது, இப்பனமாக இருக்குது, ஹாட்டாக இருக்குது. ஏன்னா நேச்சர் அப்படி. நேச்சர் என்ன பண்ணுது? சம்டைம்ஸ் கூல் விண்டை கூலாக பண்ணுது, அப்படின்னு ஹாட்டாக பண்ணுது. ஏன்னால் அந்த விண்ட் என்பது, காற்று என்பது நேச்சருக்கு கட்டுப்பட்டது. சரி. தும் சிவகோ மைஹூ சக்தி. நீ சிவன் என்றால் நான் சக்தி. சக்தியும் சிவன் இது ஒன்றாக்கா ரெண்டுமே தேவைதான். சரி. தும் ரகுகுல கௌரவ ராமச்சந்திர. ரகுகுலத்துக்கே கௌரவம் கொடுத்த ராமச்சந்திரன் நீ. நான் ஆண்டு சொல்லியிருக்கிறேன், ராம் 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 சொல்லியிருக்கிறேன் இல்லையா? தும் ரகுகுல கௌரவ ராமச்சந்திர. வம்சத்துக்குருவன் ரகுராமன் சொல்லியிருக்கிறானே, கவிஞர் பாடிருக்காரு. வம்சத்துக்குருவன் ரகுராமன், மதங்களை இணைப்பவன் சிவராமன், மூர்த்திக்கு ஒருவன் ஸ்ரீராமன், முடிவில்லாதவன் அனந்தராமன்.
ராமஜெயம் ஸ்ரீ ராமஜெயம், நம்பிய பேருக்கு ஏது பயம், ராமஜெயம் ஸ்ரீ ராமஜெயம், ராமனின் கைகளில் நான் அவையும், ராம் 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 பாட்டிருப்பார். அதுபோல் இங்கே வந்து நீ வந்து ரகுகுலத்துக்கே வந்து ஒரு அணிகளாக விளங்கிய ராமன் என்றால் நான் யாரு? மை சீதா அச்சலா சக்தி, நான் உன்னை விட்டு பிரியாத அச்சலா, நான் மை சென்னை நை சொல்லுங்கி சலா அச்சலா, உன்னை விட்டு நகராத பிரியாத சக்தி சீதாவும். संदर्भ प्रस्तुत अवतरण सूर्यकांत त्रिपाठी निराला कुरितु तुम और मैं शीर्षक कविता से अवतरित है। प्रस्तुत पद्य में कवि स्वयं को उस पर ब्रह्म परमात्मा की बहुरूपा मानते हुए अதான் அதனுடைய மறுபுருவம் தான் நான் ஜெராஸ் காப்பி தான் என்று கருதியவாறு अद्वैत भाव तत्व की ओर हमारा ध्यान आकर्षित करते हैं। अद्वैतम नाट दैत्वम, துவைத்தம் என்றால் இரண்டு, அத்வைத்தம்னால் இரண்டு அல்ல, ஒன்று தான். அசோக் மாதிரி தான். அசோக் ஏன் பேர் வச்சுமா? அசோக் நையே தோ அசோக்கே, அவனுக்கு சுகமே இருக்காதம்மா, அதான் அசோகமா. சப்தார்த்த கந்த குசும் சுகந்தித் புஷ்ப மணமிக்க மலர், स्वेच्छाचारी स्वतंत्र फ्री बर्ड। व्याख्या कवि कहते हैं, हे भगवान तुम सुगंध हो और मैं मलय पवन की गति हूँ। தென்றல் காற்றினுடைய இயக்கம் நான், தென்றல் காற்று போல் நான். तुम आज़ाद हो और मैं तुम्हारा हमचर हूँ, நீ சுதந்திரமானவன், நான் உனக்கு அடிமை, உனக்கு கீழான दासन। तुम शिव हो और मैं शक्ति हूँ, तुम राम हो और मैं सीता हूँ। विशेष जीवात्मा और परमात्मा की आपसी मिलन का पति ரகசியவாத சித்திரன் है। ஜீவாத்மா பரமாத்மாவும் ஒன்றை ஒன்று சேர்த்து கொடுக்கிறது, அவருடைய தத்துவம் ரகசியவாद। अब இது வந்து ரகசியவாद மேலே विश्व होने छायावाद ஞாபகம் வச்சுக்கணும்। रस अद्वैतवादी सिद्धांत होने से भक्ति रस की झलक है। ஜீவாத்மா பரமாத்மா வெவ்வேறு இல்லை, ரெண்டு ஒன்று தான் என்று தத்துவம்னா பக்தி ரசம் இருக்கிறது। சந்த் வந்து முக்தக் சந்து, अलंकार अनुप्रास उपमा प्रतीक मानवीकरण। இதுக்கு வாசாமிய प्रभु जी तुम चंदन हम पानी, भक्त रविदास नगा சொல்ல பாருங்க। प्रभु जी பாட்டனா பாடப்படுகிறது பஜனில், तुम चंदन मैं पानी, प्रभु जी तुम चंदन हम पानी என்ற அந்த பாடல் பாடப்படுகிறது। கடவுளே நீ சந்தனம் என்றால் நான் தண்ணீர்। இப்போது சந்தனக்கட்டை இருக்கிறது, எங்கள் வீட்டில் இருக்குது, எல்லா வீட்டில் இருக்கும், உங்கள் வீட்டில் இருக்கா, எல்லா வீட்டிலும் இருக்கும், சந்தனக்கட்டை இருக்கும்। அப்பா என்ன பண்ணுவாங்க, அந்த காலத்தில் நான் தான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் அப்பா வந்து ஒரு கல் இருக்கும், ஒன்றே கல் இருக்கும், அது சந்தனக்கட்டை என்னப்பாங்க தண்ணி ஊற்றி அரைப்பாங்க, அரைத்து எடுத்து வைப்பாங்க। இப்போ நம்ம ரெடிமேடாக இருக்குது சந்தனம் வச்சுக்கிறோம், அன்றைக்கு அப்படி இல்லை, வீட்டிலேயே வந்து நீர் ஊற்றி அரைப்பார்கள், அரைத்து அதை வைப்பார்கள்। அப்போ இந்த நீர் விட வேண்டாம், சந்தனம் வந்த கட்டை வந்து சந்தனத்தை கொடுக்காது, அப்புறம் அந்த வாசனையும் வராது। அப்போது நீ யார்? சந்தனம் என்றால் நான் தண்ணீர்। அப்போ தண்ணீரும் சதம் சேர்ந்தான் வந்து வாசனை। जीवात्मा परमात्माவும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை। पानी ही ते हिम बया, हिम को बया बिस्बिला, कबीरा जोता वो सोई बया, अब कच्चू कहा न जाए। असद कबीरदास வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கிறது, வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கிறது, க்யூப் இருக்கும் வச்சுருப்பான் இல்லையா, ஜூஸ் போனால் என்ன பண்ணுவோம், அந்த க்யூப் எடுத்து கட்டியிருக்கோம், அடுத்து கொட்டிடுவோம், கொட்டி நம்ம ஜூஸை கலந்து குடிச்சிடுவோம்। அப்போ என்ன பண்ணுவோம், மறுபடியும் அந்த க்யூப்பில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருவோம்। அப்போ என்ன ஆகுது, தண்ணி அது கட்டியாகுது। சரி, ஐஸ் கட்டி கீழே ஜூஸை போடுறோமே, அது அப்படி கட்டியாகவே இருக்குமா? என்ன ஆகிடுது, ஐஸ் தண்ணி ஆகிடுது, தண்ணி ஆகிடுது। அப்போது தண்ணி தான் ஐஸு, ஐஸ் தான் தண்ணி। அப்போது பரமாத்மா ஒன்று தான், ஜீவாத்மா ஒன்று தான்। சொல்கிறா பாருங்கள், பானி ஹீத்தே ஹிமபயா, தண்ணீரில் தான் ஐஸ் கட்டி ஆனது, பனிக்கட்டி ஆனது। ஹிமஹோகையா பிலாய், அதே பனிக்கட்டி மறுபடியும் வந்து தண்ணீராக கரைந்து விட்டது। கபீரா சொல்கிறாரு, ஜோதா ஒய் பயா, என்ன இருந்தோ அதான் கிடைக்கும் சொல்லுவாங்களே,
அகப்பு இருந்தால் தான் சட்டி சட்டி தான் அகப்பை வரும் சொல்லுவாங்க. சட்டியிலே இருந்தால் மட்டும்தான் அகப்பை கத்தா கிடையாது. சஷ்டியிலே விரதம் இருந்தால் அகமாய கருப்பையிலே குழந்தை வரும்னு சொல்லுவாங்க. அதான் அர்த்தம். ஆக என்ன இருந்ததோ அதுதான் ஆச்சு. அதை பற்றி சொல்ல என்ன இருக்கிறது? ஆகவே இங்கே வந்து ஜீவாத்மா வேற, பரவத்தம் வேற அல்ல. பிர் பார் பார் கர்ஜன் பத்தியா, பிர் பார் பார், இதான் விப்சா இருந்தது, விப்சா அலங்காரம். பிர் பார் பார் கர்ஜன் दर्पण है மூசல்தார், தர்ப்பண் ஹை மூசல்தார். சரி, மீண்டும் 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 என்ன கஜிக்கிறது, கஜிக்கிறதுலப்போ இடிக்கிறது, இடிக்கிற வானம் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. இறைக்கிற ஊற்றே சுரக்கும், இடிக்கிற வானம் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ வானம் இடிக்கிறது, மீண்டும் மீண்டும் அதை கர்ஜிக்கிறது. பிர் கர்ஜன், பிர் பார் பார் கர்ஜன் தர்ப்பண் ஹை மூசல்தார். மூசல்தாரக்கா கடுமழை, பெருமழை. அது மாதிரி இருக்கிறது தர்ப்பண், கண்ணாடி போல் இருக்கிறது. அதாவது அதை கழுவிச்சாமா வானத்தை பண்ணி தண்ணீர். ஹிருதய தாம் லேத்தா சம்சார். அப்போ நம்ம இது தூக்கிட்டு இருக்கிறோம், பிடிக்க வச்சுக்கோ. அப்படின்னா என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவாங்க? கத்துவாங்க, ஐயோ அர்ஜுனா அர்ஜுனான்னு சொல்லுவாங்க. அப்போது உலகம் என்ன பண்ணுறது? இடிக்கிற பொழுது இதயத்தை தாங்கி பிடித்துக்கிறது. தாங்கிட்டா பகல் லேத்தா சுன் சுன் கோர வஜ்ர ஹுங்கார். எது கேட்டு? அந்த வஜ்ரம் இடியினுடைய அந்த சீற்றத்தை கேட்டு கேட்டு இந்த உலகமானது தன் இதயத்தை பிடித்துக் கொள்கிறது, நெஞ்சை பிடித்துக் கொள்கிறது. அஷனி பாசே